I want a volunteer. What is this role play about? Short introduction. Good morning, ma'am. I'm Gogul B, second B. பார்த்தீங்கன்னா மேம் டாட்டா கம்பெனி வச்சுருந்தாங்க மேம். நிறைய கம்பெனி இருக்குது. அதை வந்து டெவலப் பண்ணணும் மேம். இப்போ வந்து நிறைய கம்பெனி வச்சுருக்காங்க. அவர் போயிட்டு அப்புறம் அவங்க சயின்ஸ் எல்லாம் Keep the mic close to you. நிறையா கம்பெனி இருக்குது மேம். டெவலப் பண்ணுறதுக்கு இது ஒரு வரி மேம். அந்த விவசாயி பற்றி, அப்புறம் வந்து கவர்மெண்ட்டு, அப்புறம் டீம்ல அது இப்போ பாப்புலேஷன், அப்புறம் வந்து அப்புறம் பப்ளிக் கவர்னன்ஸ் எல்லாம் நிறையா இருக்குது மேம். நம்ம எப்படி கண்ட்ரோல் பண்ணணும், அப்போ விவசாயிக்கு எப்படி என்ன ப்ராஃபிட் லாஸ் என்ன ப்ளஸ், இப்போ நிலங்கள்லாம் இருக்குது மேம். அது விட்டெல்லாம் பசங்க படிக்க வைக்கிறாங்க. அதுக்கு என்ன ப்ராஃபிட்டு, அப்புறம் வந்து அப்படி போனோம்னா ஒரு சில ஏரியா வந்து இப்போ ஸ்பாயிலில் இருக்குது மேம். இப்போ வந்து நிறையா வந்து விளைக்கிறாங்க. அதுக்கு வந்து கரெக்டான பிளேஸ் வேணும் முக்கியமாக. அவ்வளோதான். Broadly sit down. Thank you. ரீசெண்டாக ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டு நியூஸில் இருந்தார். இந்தியாவோட ஒரு மிகப்பெரிய why was he in the news? Why was Sandhya? Why was he in the news? எதனால நியூஸில் இருந்தார்? So he was the head of chair of the Tata Trust, right? Tata Group he headed for a very long time, and recently he passed away. So அவருக்கு ஒரு கனவு இருந்தது. அந்த கனவு பற்றி தான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். இது என்ன கனவு? டாடா நானோ வாஸ் ஹிஸ் ட்ரீம் கார். இந்தியாவில் ஒரு அஃபோர்டபுள் கார். எல்லாருக்கும் ஒரு தடவை அவர் பார்த்தாராம். He saw a family. நான் பார்த்துக்கோங்க ரோட்டில் ஒரு 10 பேர் ஒரு ஸ்கூட்டரில், அப்பா அம்மா பெரிய பையன், 2வது பொண்ணு, 3வது சின்ன குழந்தை, எல்லாம் ஒரே ஸ்கூட்டரில் போயிட்டு ஹை ரிஸ்க் டு எவ்ரிபடி. ஓகே, அதை பார்த்துட்டு there should be a affordable car for everybody which middle class also can afford. அந்த மாதிரி ஒரு ட்ரீம் இருந்தது. அந்த ட்ரீமை வச்சுட்டு தான் அவர் டாடா நானோவை உருவாக்கினார். ரைட்? யாராவது ஓட்டிருக்கீங்களா டாடா நானோ? பார்த்துருக்கீங்களா? ரோட்டில் சின்ன பொம்மை மாதிரி. பட் எந்த ஒரு முயற்சி நம்ம எடுத்துட்டாலும் அதில் there will be some problems. ஓகே, இன்னைக்கு இல்லை, இது இல்லை, லைஃப் லாங் you have to remember that lesson. And especially நீங்கள் ஒரு பெரிய கம்பெனியோட சிஇஓ இல்லை ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸராக இருந்தால் உங்களுக்கு அது ஒரு அனுபவத்திலே வரும். ஏதோ ஒன்று ஆரம்பிப்பீங்க, அதில் ஒரு ப்ராப்ளம் வரும், அது சால்வ் பண்ணுவீங்க, இன்னொரு ப்ராப்ளம் வரும். ஓகே, ஸோ தட் இஸ் த லெசன் ஆஃப் டாடா நானோ. அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வச்சு நீங்கள் ஹவு டு யூ சால்வ் இட், வாட் கைண்ட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் யூ கேன் எக்ஸ்பெக்ட். அதுதான் இது. திஸ் இஸ் ஒன் லெசன். ஹர்டில் ரேஸ்ன்னு சொல்லுவாங்க. ஹர்டில்ஸ் அத்லீட்ஸ் இருக்கீங்களா? ஹர்டில் ரேஸ், ஒரு ஹர்டில் ஜம்ப் பண்ணுவீங்க, நெக்ஸ்ட் ஹர்டில் வரும். ஓகே, ஸோ யூ ஹேவ் டு கீப் ஆன் jumping the hurdles and finally you will achieve your goal. So Tata Nano it is running on the streets, roads of India. Okay. The major problem when they started was the land acquisition, which Gogul told us. So நீங்க இப்ப என்ன பண்ண போறீங்கன்னா, நீங்க அங்க you are going to go to West Bengal mentally, right? சில பேர் farmers, சில பேர் CEOs, சில பேர் government officers, you have to go, right? கடையில் என்ன ஆயிடுச்சுன்னு we'll tell you towards the end. Did you tell them the whole story? So we'll just look at what happened in the end. But you know that the Nano is running on the roads of India. So who are the groups? Can you tell me? You are which group? Media. Yes. Second group? Farmers. Peter. Trinamool farmers. Trinamool farmers. Okay.
ruling party. Before it was CPI. Company, Tata company. Right? Government house. Excellent. Right? So, நீங்க அங்க போறீங்க, நீங்க அவங்கள இது ஒரு drama. So, நீங்க last year தான் செஞ்சீங்க, just you were studying an issue and அதை பத்தி பேசுனீங்க. நீங்க இப்போ அதை செய்யல. நீங்க மீடியா ஆறீங்க, அவங்க farmers ஆறாங்க, இவங்க corporate executives ஆறாங்க. Okay? You become that. You act it out. Right? பண்ணிருக்கீங்களா ரோல் பிளே? Very good. So, start. Government officers and corporates, start the discussion. உங்க சைடுல இருந்து உங்க ஆர்குமெண்ட்ஸ் என்ன, அப்புறம் ஃபார்மர்ஸ் அதுக்கு பதில் சொல்லுங்க. Come on, start the drawing. Good morning, honorable present here. Good morning, sir. Good morning, ma'am. We are from Tata Corporate. Team Asif, Darshan, Gautam, Vishnu, Srinath, myself Hari Prasad and Vijay. What is Tata? Good morning. Good morning all. நான் வந்து டாட்டா நேனோவை பற்றி இப்போ பேச போகிறோம். டாட்டா நேனோ வந்து ஸ்டார்டட் வந்து அந்த பிளான் ஸ்டார்ட் பண்ணது வந்து 2008. இது வந்து ஃபுல்லாக பேக் போனாக இருந்தது வந்து ரட்டன் டாட்டா தான், அவரோட இனிஷியேட்டிவ்னால தான் ஆரம்பித்தாங்க இந்த பிளானு. 2009 இது வந்து லான்ச் பண்ணாங்க. இதோட மேஜர் டாட்டா நேனோட மேஜர் எய்ம் வந்து என்னென்னா அஃபோர்டபுள் ப்ரைஸ். அதான் எங்களோட மேஜர் எய்ம் என்னதுன்னா அஃபோர்டபுள் ப்ரைஸ், சீப்பஸ்ட்டு கார் அண்ட் சேஃப்டி. இந்த டாட்டா நேனோ வந்து 2 வீலருக்கு ஆல்டர்னேட்டிவான ஒரு சோர்ஸாக நாங்கள் வந்து இதை வந்து பிளான் பண்ணோம். நெக்ஸ்ட்டு எங்களுக்கு ஏன் இந்த வந்து ஃபார்மர் லேண்டை நாங்கள் எடுக்கணும்னு சொல்லிட்டு எங்களுக்கு எந்த மோட்டிவும் இல்லை. நாங்கள் வந்து கவர்மெண்ட்டை தான் கேட்குறோம், எங்களுக்கு வந்து இந்த மாதிரி லாஜிஸ்டிக்கல் ஏரியா உள்ள லேண்டாக நீங்களே எங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுங்கள் அப்படின்னு தான் நாங்கள் கவர்மெண்ட்டை தான் இந்த இதை கொடுக்குறோம். அவங்க வந்து ஒரு சில பிளேசஸ்லாம் சூஸ் பண்ணி தருவாங்க, நாங்கள் டிஸ்கஸ் பண்ணிட்டு அதிலேருந்து சூஸ் பண்ணுறது தான் இந்த பிளான்ட்டு. இந்த கவர்மெண்ட் அப்ரூவ் பண்ணது தான் அந்த லேண்டு 997 ஏக்கர்ஸ் ஆஃப் லேண்ட். எங்களோட இதில் வந்து என்னதுன்னா கவர்மெண்ட் சஜஸ்ட் பண்ணுறதுலேருந்து நாங்கள் எது எங்களுக்கு இதாக கொஞ்சம் ஈஸியாக கொஞ்சம் அந்த மாதிரி இருக்கிறத மட்டும்தான் நாங்கள் பார்த்து சூஸ் பண்ணோம். இதில் எங்கள் சைட்லேருந்து எந்த இதுவும் நாங்கள் ஃபார்மர்ஸ் லேண்டு தான் எடுக்கணும்னு சொல்லிட்டு எங்களுக்கு எந்த மோட்டிவும் இல்லை. நீங்கள் தான் போய் அவங்கக்கிட்ட கேட்கணும். ஃபார்மர்ஸ் எங்கே இருக்கீங்கப்பா? இங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்கள், கூப்பிட்ருக்கீங்க மீட்டிங், பேசுங்க. குட் மார்னிங் மேம், ஐ எம் வர்ஷா, செகண்ட் பிபிஓ லாஜிஸ்டிக்ஸ். எங்கள் டீம் வந்து கவர்மெண்ட். இப்போது நமக்கு வந்து ஃபார்மர்ஸ் கிட்ட ஓகே, இப்போ எங்களுக்கு வந்து டாட்டா அவங்க கம்பெனிலேருந்து ஒரு ரெக்வெஸ்ட் வந்திருக்கு. ஓகே, இப்போ ஃபார்மர்ஸ் கிட்ட நாங்கள் என்ன கேட்குறோம் அப்படின்னா, நம்மளோட ஸ்டேட்குள்ளேயும் நம்ம இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் டெவலப் பண்ணணும். ஸோ இப்போ அவங்க கம்பெனிஸ் கொண்டு வந்தாங்கன்னா இங்கே நிறைய எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும், நமக்கும் நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் டெவலப் ஆகும், இங்கே எல்லாரோட ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங்கும் இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா ரொம்ப சீப்பான அமௌண்ட்டில் அவங்க ஒரு கார் லான்ச் பண்ணுறதுக்காண்டின இது நம்மக்கிட்ட கேட்குறாங்க. ஸோ நம்ம வந்து அவங்கக்கிட்ட லேண்ட் கொடுக்கணும். நாங்கள் இப்போ உங்ககிட்ட கேட்குறோம், உங்களோட லேண்ட்ஸ் கொடுப்பீங்களா அவங்களோட இது டெவலப் பண்ணுறதுக்கு? கொடுப்பீங்களான்னு கேட்குறாங்க, நியாயமாக சொல்லுங்கள். ஏன் கொடுக்க மாட்டோம்னு சொல்லணும். பேர் சொல்லிட்டு டீம் சொல்லிட்டு வருஷா சாஃப்டாக பேசுகிறாங்க, பட் அவங்ககிட்ட அத்தாரிட்டி இருக்குது. லேண்ட் அக்விசிஷன் ஆக்ட் அதிகாரம் அவங்கக்கிட்ட தான் இருக்குது. மேம் கோகுல் பிபி செகண்ட் இயர் ஃபார்மர் மேம். அவங்க கேட்க கரெக்டாக, ஆனால் வந்து அது ப்ரௌன் ஃபீல்டில் பண்ணலாம். அது ஏன் க்ரீன் ஃபீல்ட் சொல்லுங்கள்? ப்ரௌன் ஃபீல்ட் பண்ணலாம், ஏன் க்ரீன் ஃபீல்ட் பண்ணுறீங்கன்னு கேட்குறேன். ஃபர்ஸ்ட் கொஸ்டின். செகண்ட் கொஸ்டின் வந்து அது வந்து அவங்க வந்து கேட்கல, ஃபார்மர்ஸ் லேண்டாக வேணும்னு கேட்கல, மற்ற லேண்ட் பார்க்கலாம்ல, ஏன் வந்து மெயினாக வந்து க்ரீன் ஃபீல்டில் டார்கெட் பண்ணுறீங்கன்னு கேட்குறேன் மேம். அதெல்லாம் விவசாயி ரொம்ப கஷ்டப்பட்டு அது வந்து விளைச்சலுக்கு எவ்வளோ கஷ்டப்படும் தெரியுமா? சாயிலாம் நிறையா சாயில் இருக்குது மேம். அதில் வந்து மட்டும் நிறையா பயிர் இருக்குது மேம். அது பயிர் நினைக்கணும்னா கரெக்டாக சாயில், சரிக்கான வாட்டர், கரெக்டான நேச்சர், அப்போ பொல்யூஷனாலும் நிறையா இருக்குது மேம். அதனால் வந்து நீங்கள் விவசாயம் விட்டு மற்ற லேண்ட் பார்க்குறேன் மேம். கொடுக்கலாம், நாங்கள் வந்து வம்ச வழியாக பண்ணிகிட்டு இருக்கோம், அது எப்படி கொடுக்க முடியும்? அது மைண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூ மேம்.
பல வருஷமாக அங்கே அவங்க அக்ரிகல்ச்சர் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் போய் அதே எதுக்கு கேட்குறீங்க? பயிர் விளையிற நிலத்தை சொல்லுங்கள். மேம் முனீஸ்வரன் அவங்க லேண்டு கேட்குறாங்க. ஆனால் நாங்கள் விவசாயிகள், நாங்கள் தலைமுறை விவசாயம் பண்ணிட்டு தான் வரோம். அவங்ககிட்ட லேண்டை கொடுத்துட்டா நாங்கள் என்ன பண்ணுவோம்? அவங்களுக்கு கேளுங்க. அதான் அவங்கள தான் சொல்லுங்கம்மா. ஜஸ்ட் டிஃபரெண்ட். அதுக்கு ரிப்ளை பண்ண அவ்வளோதான். பாசிட்டிவாக பேசலாம். சொல்லுங்கள் உங்கள் ஆர்குமெண்ட்ஸ் இங்கே நீங்கள் விட முடியாது. இப்போ அவங்க வந்து அவங்க லேண்டை கொடுத்துட்டா என்ன பண்ணுவோன்னு கேட்குறாங்க. இப்போ அந்த கம்பெனி வந்துருச்சுன்னா நிறைய பேருக்கு எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் ஆகும்ல. நுழையுங்க மீடியா நுழையிறாங்க. Hi ma'am, media, myself Francis. These are my teams. Yeah, little bit louder. Okay. என்னோட क्वेश्चन வந்து ஃபர்ஸ்ட் டாடா கிட்ட. நீங்க யாருன்னு சொல்லுங்க ஃபர்ஸ்ட். என்ன குரூப்? மீடியா நுழைஞ்சாங்க. அப்ப என்னோட क्वेश्चन வந்து ஃபர்ஸ்ட் டாடா கிட்ட மேம். ஆக்சுவலி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஒரு புது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொண்டு வரீங்க, நல்ல விஷயம் தான். 10 பேருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறாங்க. ஆனால் அந்த 10 பேர் தலையில போட்டு ஆப்பர்ச்சுனிட்டி பண்ணுறது நல்ல விஷயம் இல்லை. ஏன்னா ஃபார்மர்ஸுங்கிறவங்க எப்போவுமே ஒரு பாரம்பரியமாக அவங்களுக்கு சோயில்ங்கிறது ஒரு பெரிய ஒரு இது. ஏன்னா இப்போ தோன்ற இடத்துலலாம் போய் ஃபார்மர்ஸ்க்கு வேலை பார்க்க முடியாது. ஆனால் இவங்களுக்கு வேணும்னா, கவர்மெண்ட்ஸ்க்கு வேணும்னா, கவர்மெண்ட்டோட ஏதாவது ஒரு கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டியே இவங்களுக்கு வேணும்னா கொடுக்கலாம். எதுக்கு ஃபார்மர்ஸோட இடம்? அது எனக்கு கவர்மெண்ட்ஸோட கிட்ட கேட்குற கேள்வி. ஸோ இதுக்கு டாட்டாவிலேருந்து டாட்டாவும் சொல்லணும், கவர்மெண்ட்டும் சொல்லணும். ரெண்டுக்கும் எதுக்கு எங்கள் ஆப்பர்ச்சுனிட்டியை பறித்து நீங்கள் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி க்ரியேட் பண்ணணும், ஃபார்மர்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டியை பறித்து எதுக்கு பண்ணணும் அதையும் கேட்குறாங்க. நீங்கள் கவர்மெண்ட் லேண்டே கொடுங்களேன், எங்கள் லேண்டை எதுக்கு எடுத்து கொடுக்குறீங்கன்னு உங்களை கேட்குறாங்க. இப்போ அவங்க கேட்டது என்னென்னா ஃபார்மர்ஸ் லேண்டை ஏன் எடுக்கிறோன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போ வந்து இந்தியாவில் வந்து மோஸ்ட்டாக ஃபார்மிங் தான் இருக்குது. இப்போ இந்தியாவை நம்ம டெவலப் பண்ணோன்னா ஏதாவது ஒன்று சாக்ரிஃபைஸ் பண்ணாதான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் பண்ண முடியும். நாங்கள் வந்து அந்த ஃபார்மர் லேண்டு தான் வேணும்னு கேட்கல. அதே மாதிரி 1000 acres ஆஃப் லேண்ட் வந்து கவர்மெண்ட்டை ஒரே சைடில் இருக்குமான்னு தெரியாது, ஸ்ப்ளிட்டாகி தான் இருக்கும். எக்ஸலண்ட். அதனால தான் அவங்க வந்து கவர்மெண்ட் வந்து ஃபார்மர்ஸ்ட்டு கேட்குறாங்க. நாங்கள் வந்து கவர்மெண்ட்டை தான் கேட்குறோம். வெரி குட், குட் ஆர்குமெண்ட். அவ்வளோ லேண்டு கவர்மெண்ட் கிட்ட இருக்காதுன்னு அவரே சொல்கிறாரு. கவர்மெண்ட் நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அவங்க ஒரு இன்டர்னல் மீட்டிங் போட்டுருக்காங்க உங்கள் கூட வாதம் செய்யறதுக்கு. பாலிட்டிஷியன்ஸ் சும்மா இருக்கீங்க? ரூலிங் பார்ட்டியும் ஒன்றும் சொல்லல, ரூலிங் பார்ட்டியும் ஒன்றும் சொல்லல, திரிணாமுல் காங்கிரஸும் அப்போசிஷனும் ஒன்றும் சொல்லல. ஆப்போசிஷன் பார்ட்டி Come on now. அதே ரீசன்ஸை லவுடாக இப்போ சொல்லுங்கள், எல்லாருக்கும் கேட்க முடியாது. ரூலிங் பார்ட்டி சரி, ஆப்போசிஷன் ரூலிங்கை கொஸ்டின் பண்ணுங்க. ரூலிங் பார்ட்டி உங்ககிட்ட வரப்போகிறாங்க, உங்கள் ஆஃபீஸர்ஸ், அவங்களால செய்ய முடியல, ரெடியாக இருங்க. இது திரிணாமுல். ஓகே பீட்டர், கமான். அதான் ஆப்போசிஷன். ஆல்ரெடி கலவரம் நடந்துட்டுருக்கு. வாங்க இப்போ நீங்கள் இந்த சைடா அந்த சைடா? அதாவது இந்தியாவோட முதுகெலும்பே விவசாயம் தான். நீங்கள் நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஆளுங்கட்சி பேசுகிறேன். நான் ஆளுங்கட்சி சொல்லுங்க. இந்தியாவோட முதுகெலும்பே விவசாயம் தான். நீங்கள் அந்த விவசாயத்தை அழிச்சிட்டு நீங்கள் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணணும்னு ஒன்று அவசியமே இல்லையே. அதே வருமானத்தை வந்து நீங்கள் விவசாயத்தை டெவலப் பண்ணி நீங்கள் வந்து அதில் வருமானம் பார்க்கலாம்ல. உங்களை சப்போர்ட் பண்ணி பேசுகிறாரு, நீங்கள் தான் சொல்கிறீங்களா? நீங்கள் சைலண்ட் ஆகிடுவீங்களா? அவரே பேசிட்டோன்னா ரூலிங் பார்ட்டி. அப்போ சீஃப் மினிஸ்டராக இருந்தது புத்ததேவ் பட்டாச்சாரியான்னு, ரூலிங் பார்ட்டி. மீடியா தான் சொல்கிறாங்க. Give him the mic. Media wants to speak. இதை எடுத்துக்கோங்க. ரூலிங் பார்ட்டி பேச மாட்டேங்க.
இப்போ மீடியான்னு பார்த்தோம்னா எல்லா இடத்துலையும் நியூட்ரலாக தான் நிற்க முடியும். என்னோடய கொஸ்டின் வந்து அந்த ஒப்போசிஷன் பார்ட்டிக்கிட்ட, இது உங்களோட ஒரு கட்சியோட ஒரு எப்படி சொல்கிறது, தமிழில் எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, மலையாளத்தில் சொல்ல, இது ராஷ்ட்ரிய ஒரு உள்நோக்கம் மாதிரி இருக்குது. அதாவது உங்களுக்கு வந்து அடுத்த கட்சியில் உங்களுக்கு சீட்டு கிடைக்கிற மாதிரி ஒரு பேச்சு மாதிரி எனக்கு தெரியுது. அதான் மீடியா வாக்கிலிருந்து நான் கேட்குறேன். பாயிண்ட் லாஜிக்காக பேசு. சார் சார் ஹலோ மீடியா டீம், கம்யூனிஸ்டோட கொள்கை தெரியுமா? கம்யூனிஸ்டோட கொள்கை வந்து இல்லை, கேள்வி கேட்டது அவங்க தானே. மீடியா டீம் வந்து ஃபஸ்ட்டு கம்யூனிஸ்டோட கொள்கை என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அடித்தட்ட மக்கள் வந்து மேலே கொண்டு வர்றதா. இப்போ வந்து கார்பரேட் மக்களுக்காண்டி நாங்கள் வந்து சப்போர்ட் பண்ணலை, நாங்கள் தானே சப்போர்ட் பண்ணுறோம். கம்யூனிஸ்ட் இருந்து இப்போ அடித்தட்ட விவசாயிகளுக்கு நாங்கள் தான் சப்போர்ட் பண்ணுறோம். அதுக்கு எப்படி நாங்கள் வந்து அவங்களோட ஓட்டுக்காண்டி நாங்கள் பண்ணலை. எங்களுக்கு வந்து முக்கியமான தேவை வந்து நாங்கள் விவசாயம் தான். இப்போ நாங்கள் ரூலிங்கில் தான் இருக்கிறோம். ஆனால் எங்கள் ரூலிங்கில் வந்து நாங்கள் வந்து கார்பரேட்டுக்கு வந்து சப்போர்ட்டே பண்ணலையே. நாங்கள் கரெக்டு தானே? இப்போ இதே நீங்கள் ஆட்சி இல்லாதனால நீங்கள் இப்படி பேசுகிறீங்க. அதே டைமில் நீங்கள் ஆட்சிக்கு வந்தால் இதை விட எவ்வளோ கேவலமாக பண்ணுவீங்கன்னு எங்களுக்கு தெரியும்னு நான் சொல்கிறேன். நாங்கள் ஆட்சியில் இருந்தால் கார்பரேட் கம்பெனி வந்து உள்ளே விட மாட்டோங்க. நாங்கள் எங்களுக்கு தேவையே விவசாயம் தான். விவசாயத்தை வந்து முன்னேற்றுறது தான் எங்களுக்கு தேவையே. ஃபார்மர்ஸாக பேசுகிறேன். ஹலோ மேம், இது ஆப்போசிஷன் பார்ட்டியோ இல்லை ரூலிங் பார்ட்டியோ இது அப்படி பார்க்காம, இப்போது பாலிட்டிக்ஸாகவே இது பார்க்காம டாடா கம்பெனி புதுசாக கொண்டு வராங்கன்னா ரத்தன் டாட்டா எப்படிப்பட்டவர்னு இந்தியாவில் இருக்க எல்லாத்துக்குமே தெரியும் தானே. அப்படி இருக்கிறப்போ அவர் நல்லது பண்ணுவாரா கெட்டது பண்ணுவாரான்னு இந்தியாவுக்கு தெரியும் தானே. அப்புறம் ஏன் அக்ரிகல்ச்சர் அதை எதிர்க்கிறீங்க? ஒரு நிமிஷம் நான் முடிச்சுக்கிறேன். ஒரு எக்ஸாம்பிள், இப்போது 2012 இதே மாதிரி ஒன்று நடந்துச்சு. அப்போ வந்து ரத்தன் தாத்தா என்ன பண்ணாருன்னா, இந்தியாவில் இருக்க ஒரு ஃபேமஸ் செலிபிரிட்டி வச்சு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணணும். அதுக்கு வந்து அவங்க என்ன பண்ணாங்கன்னா, ஹிந்திலேருந்து ஒரு ரன்பீர் கபூர், ரித்திக் ரோஷன் அப்படி வந்து சஜஸ்ட் பண்ணாங்க. அப்போ ஆனால் வந்து ரத்தன் தாத்தா வந்து என்ன பண்ணாருன்னா, இப்போ இருக்க ஃபேமஸ் பர்சனாலிட்டி ஒருத்தரை, பொலிட்டிஷியனை மீட் பண்ண ஒருத்தரை வச்சு தான் நம்ம இப்போ பண்ணணும் அப்படின்னு சொல்லி அப்போ பண்ணார். அவர் வந்து தனுஷை வச்சு தான் பண்ணார். 2012 டாட்டா நேனோ தெரே ஆறு சடப்பரேன்னு ஒரு ஆல்பம் பண்ணியிருக்காங்க. அது வந்து ஏன்னா தனுஷ் தான் வந்து ஃபஸ்ட்டு வந்து அப்போ வைதிஸ் குலாரி பாட்டு ஹிட் ஆனனால அவர் வந்து பெங்கால் போய் அந்த சீஃப் மினிஸ்டர் மம்தா பானர்ஜி அப்போ இருந்தப்போ அவரையும் மீட் பண்ணார். அதே மாதிரி பிரைம் மினிஸ்டராக இருந்த யார் இருந்தாங்க தெரியல, நரேந்திர மோடி இல்லை, அதுக்கு முன்னாடி வந்து 2012 யார் இருந்தா, மன்மோகன் சிங்கையும் மீட் பண்ணார். ஸோ அவரை வச்சே பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி தான் ரத்தன் தாத்தா அப்போ பண்ணார். அது ஹிட் ஆகலை அந்த சாங்கு. அது ஏன்னா வேறு கம்பெனிஸ் புதுசாக வந்தனால இந்த டாடா நேனோவை மறந்துட்டாங்க. டாட்டோ நேனோ நான் நல்ல மனுஷன் தான். ஆனால் அதாவது ஒரு கார் தயாரிக்கிறதுக்கு எவ்வளோ தண்ணி செலவாகும் தெரியுமா? 39,000 கலன் தண்ணி தேவைப்படுது. அந்த தண்ணி யார்கிட்டேருந்து எடுக்கிறீங்க? விவசாயிட்டேருந்து இருக்கீங்க. அப்போ அவர் தனிப்பட்ட ஓகே தான், நல்லவர்னு ஒத்துக்கலாம். ஆனால் நீங்கள் கார்பரேட் கம்பெனி எப்படி நீங்கள் நல்லவன்னு சொல்லுவீங்க? கார்பரேட் கம்பெனி வந்து மக்களினுடைய நடுத்தர மக்களுடைய ரத்தத்தை உறிஞ்சிறதா கார்பரேட் கம்பெனி. நீங்கள் அந்த கொள்கையை தானே படிச்சுட்டு வந்தீங்க. கம்யூனிஸ்ட் பார்ட்டி கார்பரேட் கொள்கையை எதிர்த்து அடித்தட்ட மக்களை மேலே கொண்டு வரதானே உங்கள் கொள்கையே. நீங்கள் எப்படி கார்பரேட்டுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவீங்க? எனக்கு தெரியலையே. கவர்மெண்ட் என்னப்பா பண்றீங்க? மாமா கொஞ்சம்
இப்போ அந்த ஆப்போசிட் பார்ட்டிக்கு நான் வந்து கேட்குறேன். இப்போ எப்படின்னா ஃபார்மிங் தான் முக்கியம்னு சொல்கிறீங்க, முக்கியம்தான் இல்லைன்னு நாங்கள் சொல்ல. ஆனால் வந்து ஃபார்மிங் இப்போ எக்ஸஸாக தான் இருக்குது இந்தியாவில். இப்போ லார்ஜஸ்ட் எக்ஸ்போர்ட்டர் யாருன்னு கேட்டிங்கன்னா ரைஸில் இந்தியா தான். ஸோ ஃபார்மிங்கே ஃபுல்லாக டிபெண்ட் பண்ணி இருக்க வேணாம் தான் இப்போ வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டுக்கு நம்ம போகிறோம். அவ்வளோதான். பீட்டர் உங்கள் டீம் மற்றவங்க பேச சொல்லுங்க, நீங்களே பேசுங்க. நான் சொல்றது தெரியாதுயா. நானே சொல்கிறேன், நீ சொல்கிறேன், நானே சொல்கிறேன். ரெடி பண்ணிக்கோ. பீட்டர் சார் பேச மாட்டேங்கிறானுங்க சார். நான் சொல்கிறது மட்டும் கேளு. இந்தியாவில் எத்தனை விவசாயி கார் ஓட்டுறான்னு கேளுங்க. இந்தியாவில் எத்தனை விவசாயி நீ சொல்லி கொடு. இந்தியாவில் எத்தனை விவசாயி கார் அதிகமாக வச்சுருக்கானா, இல்லை வந்து மிடில் கிளாஸ் கார் அதிகமாக வச்சுருக்கானா, இல்லை கார்பரேட்டுக்கார கார் அதிகமாக வச்சுக்கிறானா, நீ ப்ரொடக்ஷன் பண்ணுற கார் யாருக்கு அது மட்டும் அடுத்து சொல்கிறேன். நெக்ஸ்ட் பாயிண்ட் பேசுங்க. அதாவது இந்தியாவில் நம்ம ரைஸ் மட்டும் ப்ரொடக்ஷன், கோதுமை, ஆயில் எல்லாமே ப்ரொடக்ஷன். ஏன் நீ உனக்கு என்ன உள்வாங்க அது மட்டும் சொல்லு. அடுத்த பாயிண்ட் கேட்டு அடுத்த பாயிண்ட் இந்த பாயிண்ட் என்ன சொன்னாங்க இல்லையா உன்ட்ட, அதை மட்டும் நீ இருக்கு உனக்குள்ள என்ன வந்துச்சோ அது மட்டும் சொல்லு. அவங்கள்ட்ட பார்த்து பேர் சொல்லி சொல்லுமா, நேம் சொல்லி. கிரண். ஃப்ரீயாக பேச. அடுத்த இல்லை அதெல்லாம் வேணாம், நீ சொன்ன மட்டும் சொல்லு. அடிக்கிட்டே இருக்காங்க. ஃபஸ்ட்டு சொன்ன பாயிண்ட் மட்டும் சொல்லு. தௌபிக் சார். தௌபிக் தான் பேர். இப்போ வந்துட்டு கார் சொல்கிறீங்க, இப்போ வந்துட்டு ரொம்ப சீப்பஸ்ட் காருன்ட்டு. இப்போ 2 வழியில் இருக்குது நம்மளுக்கு, அது அட்வான்ஸ் சொல்கிறீங்க. ஓகே, வர மாட்டேங்குது. சொல்கிறேன், மறுபடியும் சொல்கிறேன். நம்ம ரைஸ் மட்டும் எக்ஸ்போர்ட் பண்ணலையா, நம்ம ஆயில் எக்ஸ்போர்ட் பண்ணுறோம், அப்புறம் பருப்பு எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். பேசியா நீ நான் சொல்கிறேன். அவனே சொல்கிறதுக்கு என்ன 7 பேர் இருக்கீங்க, அவன் சொல்கிறதே சொல்ல மாட்டீங்களா? நீ சொல்லியா சொல்கிறது? வர வாங்க எடு பேச வர்றதுன்னா இப்போ ஏன்டா பேசுகிறீங்களா, அதே பேசி சொல்லு. கவர்மெண்ட் பேசுகிறீங்களா? நேரம் போயிட்டு இருக்கு. நீ கவர்மெண்ட்டுக்கு எவ்வளோ டாக்ஸ் கட்டுறீங்க? ஆமாம், நீ பதில் சொல்கிற ஃபஸ்ட்டு. அதான் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ட்ரஸ்ட் நடத்துகிறாங்க, ட்ரஸ்ட்டுக்கு வந்து டேக்ஸ். இப்போ ஒரு ப்ராஜெக்ட் கவர்மெண்ட் அப்ரூவ் பண்ணுறாங்கன்னா ஃபஸ்ட் அந்த கம்பெனியோட பேக்ரவுண்ட், ஐடி ஃபீல்டு எல்லாமே செக் பண்ணி தான் அந்த கவர்மெண்ட் அந்த ப்ராஜெக்டை அப்ரூவ் பண்ணுவாங்க. இப்போ நாங்கள் வந்து ஒரு ப்ராஜெக்ட் நாங்கள் இந்த இத்தனை லேண்ட் வேணும், இத்தனை இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ண போகிறோம்னா ஃபஸ்ட் நாங்கள் கவர்மெண்ட் கிட்ட போய் இத்தனை கிட்ட இவ்வளோ ஃபண்ட் இருக்குது, இவ்வளோ இது இருக்குன்னு நாங்கள் போய் சொன்னால் மட்டும்தான் அவங்க எங்கள் பின்னாடி அதெல்லாம் லீகல் அமௌண்ட் தானா அப்படின்னு எல்லாமே செக் பண்ணி தான் அவங்களுக்கு அந்த லோன் இது நாங்களுக்கு ஃபார்மல் லேண்டாக இருந்தாலும் சரி, மேற்கொண்டு லோன் அதெல்லாமே அவங்க தான் எங்களுக்கு இது பண்ணி தராங்க. சரிங்களா? நாங்கள் ஐடி ஃபைல் பண்ணாமல் அந்த மாதிரி நாங்கள் போய் மேற்கொண்டு ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் கிட்ட ரெக்வஸ்ட்டே ஃபஸ்ட்டு வைக்க முடியாது. அவங்க என்ன கேட்குறாங்க, இவங்க பேசுகிறாங்க சொல்ல மாட்டேன், நானே மட்டும் சொல்லிடுறேன், கேள்வி மட்டும் சொல்லிடுறேன். நீங்கள் வந்து ரைஸை வந்து இந்தியாவில் வந்து இந்தியா எக்ஸஸ்ன்னு சொன்னீங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி என்னென்னா இந்தியாவில் வந்து ரைஸை தவிர பருப்புல ஆரம்பித்து என்ன வரைக்கும் எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இம்போர்ட் பண்ணி பண்ணுறோம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. சார் பட் ஆனால் நீங்கள் அதர் இதெல்லாம் இம்போர்ட் பண்ணுறேன்னு சொல்கிறீங்க. அதை வந்து நம்ம அக்ரிகேட் பண்ணுற அளவுக்கு நம்ம சாயில் வந்து அந்த இதாக இல்லை. யார் சார் சொல்கிறது உங்களுக்கு? அப்போ வந்து நீங்கள் ரைஸை விட்டுட்டு பேலன்ஸ் கவர்மெண்ட் என்ன சொல்லலாம், அந்த ரைஸை விட்டுட்டு பேலன்ஸ் இருக்கிறதுக்கு சில சப்சிடிஸ் கொடுத்து அதை கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணலாம்ல. கவர்மெண்ட் தான் சார் இம்ப்ரூவ் பண்ணும். எங்கள் ஸ்டேட்டில் அது கரெக்டாக பண்ணிட்டு இருக்கோம்.
எங்கள் ஸ்டேட்டில் வந்து என்ன தானியம் போட்டால் வளருமோ அதை நாங்கள் வந்து ப்ராப்பராக தான் பண்ணிகிட்ருக்கோம். சிந்துமா த்ரிஷா எங்களுக்கு வந்து இந்த நானோ ஃபேக்ட்ரி போடுறதுக்கு இங்கே லேண்ட் வேணும், நாங்கள் கவர்மெண்ட்டு கேட்குறோம், அவங்க என்ன லேண்டு கொடுத்தாலும் நாங்கள் எடுத்துக்கிறதுக்கு ரெடியாக இருக்கோம் நாங்கள். ஓகே, கவர்மெண்ட் உங்களை வந்து கேட்டாங்க, நீங்களும் சில ரீசன் சொன்னீங்க, இந்த ரீசன் தாங்களும் எங்களால் கொடுக்க முடியாதுன்னு. நடுவில் மீடியா அப்போது இந்த 2 பேருக்கும் நடந்துட்டுருக்கச்சு மீடியா நுழைஞ்சது. முதல்ல உங்கள் பரவாக பேசினாங்க, அப்புறம் அவங்க பரவாக பேசினாங்க, அப்புறம் என்ன பேசினாங்கன்னு எனக்கும் புரியல. ஆக்சுவலி நான் எதுக்கு சொல்கிறேன்னா இப்படி தான் ஆகுது, ரைட்? நடுவில் அப்புறம் ரொம்ப நேரம் சைலண்ட்டாக இருந்த சீஃப் மினிஸ்டர் எழுந்து ஏதோ சொன்னார், ரைட்? சீஃப் மினிஸ்டர் பேசினது தான் பேசினார், கவர்மெண்ட்டு சைலண்ட், இவங்க சைலண்ட் ஆகிட்டாங்க, யாருக்கும் உங்களுக்கு பதிலே சொல்ல அவங்க. வாதம் எங்கே போயிட்டுருக்குன்னா ஆப்போசிஷன் பார்ட்டிக்கும் டாடா நானோக்கும் வாதம் ஆகிட்டுருக்கு. நீங்களே பாருங்கள், இது இஸ் வெரி ரியலிஸ்டிக் அண்ட் டிஸ்கஷன். இட் வாஸ் ஜஸ்ட் அபவுட் 1000 acres ஆஃப் லேண்டு. இப்போ நீங்கள் என்ன டிஸ்கஷன் பண்ணிட்டுருக்கீங்க? பீட்டர் எடுத்தார் தட் கல்டிவபிள் லேண்டு, அதை இதுக்கு நீங்கள் எடுத்தீங்க, அதை அவர் கண்டினியூ செஞ்சார். இப்போ நீங்கள் ஃபுட் செக்யூரிட்டி, நேஷ்னல் ஃபுட் செக்யூரிட்டியில் போய் நிற்கிறீங்க, லேண்டை பற்றி மறந்துட்டீங்க. இது தான் ஆகுது. நீங்கள் எவ்வளோக்கு அவ்வளோ டிஸ்கஷன் பண்ணுறீங்க, மீடியாவும் ஃபுட் செக்யூரிட்டி பற்றி எழுத ஆரம்பிப்பாங்க. ஆக்சுவல் டிஸ்கஷன் வில் பி லாஸ்ட். அவங்க ஆல்மோஸ்ட் சைலண்ட் இருக்காங்க, இவங்க டோட்டலி சைலண்ட் ஆகிட்டாங்க. சொல்லி சொல்லி ப்ராட் பண்ணி கொஞ்சம் பேசுகிறாங்க. பட் ஆக்சுவல் வேலை பண்ண வேண்டியது இவங்க தான், அக்விசிஷன் பண்ண வேண்டியது கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் தான். அவங்க வந்து அவங்க வேலை என்ன? உங்களை எப்படியோ கன்வின்ஸ் பண்ணி அந்த லேண்டை அக்வயர் பண்ணி அவங்களுக்கு கொடுக்க வேண்டியது அவங்க வேலை. டோட்டல் சைலண்ட் ஆகிட்டாங்க. இப்போ பேசுங்க. இவ்வளோ போச்சு இல்லை ஃபுட் செக்யூரிட்டி எல்லாம். இப்போ டாபிக் வாங்க. டாபிக் என்ன? அவங்களுக்கு வேண்டிய லேண்டு கொடுக்கறதா கொடுக்க வேணாமான்னு. ஒருத்தர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருங்கிறாரு, ஒருத்தர் கேபிட்டலிசம்ங்கிறாரு. இல்லாத ஏரியா முதல்ல இருக்கா, கார்ப்பரேட் இல்லை அப்படின்னு கமான், நீங்கள் தான் வேலை செய்ய வேண்டியவங்க. அக்ரிகல்ச்சர் அப்படின்னு சொல்கிறீங்க, ஆனால் யாருக்கும் ஆக்டர் ஆகணும்னு இன்னும் ஆக்டர் எங்கேருந்து வந்து கார்ப்பரேட் யாரோ சொன்னீங்க, தனுஷ், ஷாருக் கான், something you were saying. Nobody has ambitions to become an actor. No. Okay. டயலாக் எழுதி கொடுக்க வேண்டியிருக்கு. மேம் கார்ப்பரேட்னு சொன்னால அது சொல்லி எஸ் மேம், என் கேள்வி அவங்கக்கிட்ட. கார்ப்பரேட் சொன்னீங்களே, கார்ப்பரேட் இல்லைனா இப்போ எது இருக்குது? கார்ப்பரேட் இல்லைனா இப்போ எதுவுமே இல்லை. இப்போ நீங்கள் யூஸ் பண்ணுற அக்ரிகல்ச்சருக்கு யூஸ் பண்ணுற டிராக்டரே கார்ப்பரேட்லேருந்து வந்துச்சு. இப்போ டிராக்டர் இல்லைனா என்ன பண்ணுவீங்க? அதுக்கு முன்னாடி மாடு வச்சு இது பண்ணிட்டு இருந்தீங்க. மாடு வச்சு கஷ்டப்படுறது கூடாது தான் இப்போ டிராக்டர் வச்சுருக்கோம். அந்த டிராக்டரே கார்ப்பரேட் மூலமாக வந்துச்சு. ஓகே, கார்ப்பரேட் இல்லாத ஏரியாவே இல்லை. இப்போ நீங்கள் கார்ப்பரேட்டே ஒரு எதிரியாக ஏன் பார்க்குறீங்க? உங்களுக்கு யூஸ் ஆகிற மாதிரி தானே இது ஆகுது. அதுதான் என் கேள்வி. நாங்கள் இந்த லேண்டை கேட்கலையே. ஏன்னா இப்போ எல்லாத்துக்கும் எல்லா மிடில் கிளாஸ்க்கும் ஒரு லோ பட்ஜெட் கார் வாங்குறதுனா பெரிய விஷயம். அது வந்து டாட்டா வந்து லோ பட்ஜெட்டில் விடுறாங்க. அதனால ஏன்னா இப்போ எல்லா இடத்துலையும் அதிகமாக விவசாயம் தான் நடந்துட்டு இருக்கு. அதனால தான் சார். சொல்லுங்க. நீங்கள் சொல்கிறீங்க இந்த கார்ப்பரேட்னு. இதே நான் சொல்கிறேன். கார்ப்பரேட் சொல்கிறீங்க. இப்போ 20,000 வருஷத்துக்கு முன்னாடி விவசாயம் தான் இருக்குது, நம்ம பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம். ஏன் இப்போ வந்து கார்ப்பரேட்டுக்கு வந்துட்டு எவ்வளோ டெக்னாலஜி இம்ப்ரூவ் இருக்குது? இப்போ நம்ம ஒன்று பண்ணுறோன்னா டெக்னாலஜி வந்து ஹெல்ப் மட்டும் தான் பண்ணணும், அந்த வந்து சோர்ஸ் பண்ணாது. அதுக்கு வந்து வழித்தனமாக இருக்காது. ஓகேவா? அப்போ நம்ம வந்து கார்ப்பரேட் இது பண்ணணும். ஏன் மாடு தான் உழவு பண்ணோம், நிலத்தை பார்த்துக்கிட்டு எல்லாம் பண்ணுறோம். பழங்காச வருஷம் பண்ண ஒரு தொடர்ச்சியை டெக்னாலஜின்னு சொல்லிட்டு ஏன் நம்ம வந்து அதை வந்துட்டு டவுன் பண்ணுறோம்? இப்போ அதுவும் ஈக்குவலாக மாறணும்ல. இப்போ வந்துட்டு இப்போ பூச்சி மருந்து சொல்கிறோம். பூச்சி மருந்து இல்லாமல் முன்னாடிலாம் எவ்வளோ வந்துட்டு வயல் பண்ணாங்க, நிறைய இது பண்ணாங்க.
ஏன் இப்போ வந்துட்டு அது ஒரு கார்பரேட்னா அது ஒன்று உருவாகுது, பூச்சியிலேருந்து ஒன்று உருவாகுது, தண்ணியிலேருந்து உருவாகுது, இப்போ ட்ரோனுமே ஒன்று உருவாகுது, ஒவ்வொன்றுக்கும் ஒரு கார்பரேட் உருவாகிட்டு தான் இருக்குது. ஆனால் வந்துட்டு அது முடிவில்லை. ஓகேவா? அப்போ நான் வந்துட்டு நம்ம ஆர்கானிக் இப்போ வந்துட்டு ஆர்கானிக் கொண்டு வரதே இப்போ வந்துட்டு ரொம்ப அது ஒரு அதிசயமாக இருக்குது. ஆர்கானிக் கிடைக்க மாட்டேங்குது. ஒரு ஃபுல்லாக வந்துட்டு என்ன ஆன்டிபயோட்டிக் கிடைக்குது. ப்ராஜெக்டை பற்றி பேசுங்க. இந்த ப்ராஜெக்ட் இந்த இடத்துல சரி, அது வேறு இடமே கிடைக்கலையா? பாசிபிள். அவ்வளோ அதுக்கு வேண்டிய நிலம், அவ்வளோ நிலம் ஒரே இடத்துல கிடைக்குது, அந்த இடத்துல தான். தட்ஸ் ஆல்சோ an argument. Government. What about government? What are you going to do? அவங்க ரெடியாக இருக்காங்க. இப்போ அவங்க ஆளுங்கட்சி ஒன்று சொன்னாங்க, எதிர்கட்சி ஒன்று சொன்னாங்க. டாட்டாக்கார டாக்ஸ் கட்டிங்கன்னு சொல்லிட்டாரு, இவர் நாங்கள் விவசாயம் பண்ணுறேன்னு சொல்லிட்டாரு. அப்போ என்னோட கேள்வியே வந்து ரூலிங் ஒப்போனன்ட் பார்ட்டிக்கிட்ட தான். அதாவது ஒரு 10 பேர் இப்போ எங்கள் மீடியாவை பொறுத்தளவில் தெரியும், எப்போவுமே நியூட்ரலாக தான் இருப்போம். ஒரு கேஸ் வந்துச்சுன்னா அந்த கேஸுக்கு போயிடும், அப்படியே போயிட்டே இருப்போம். பழைய கேஸை பற்றி அப்போ வந்து ஒப்போனன்ட் பார்ட்டிகிட்ட தான் கேட்குறோம். அதாவது இப்போ விவசாயங்கிறது ஒரு பக்கத்தில் இருந்தாலும் இந்தியாவில் இப்போ இவங்க சொன்ன மாதிரி டாட்டாக்காரங்க சொல்கிற மாதிரி ஆல்மோஸ்ட் விவசாயம் தான் வந்துட்டுருக்கு. ஆனால் படிக்கிற பசங்களுக்கு அவங்களுக்கு தகுந்த வேலை கிடைக்க மாட்டேங்குது. எல்லாருக்கும் வந்து விவசாயம் பண்ணணுன்னு ஒரு ஆசை இருக்காது. விவசாயிங்களுக்கு இருக்கும், அவங்களுக்கு பசங்க நிறையா ஆளுங்களுக்கு ஒரு ஆசையாக இருக்கும் ஃப்யூச்சரில் விவசாயம் பண்ணணுன்னு. ஆனால் அந்த மாதிரி ஆசை இல்லாத நிறையா பட்டதாரிகளுக்கெல்லாம் வேலை கிடைக்கும்ல, அதை ஏன் தடுக்கிறதுக்கு பார்க்குறீங்கன்னு நான் உங்ககிட்ட கேட்குறேன். தமிழ்ராவன் சொல்கிறது லேண்டு வாங்கினானுங்க. ஆனால் நம்மளுக்கு வந்து என்ன சொன்னாங்கன்னா கவர்மெண்ட்லேருந்து வேறு இடத்துல கொடுக்குறோம், உங்களுக்கு காசும் வேறு நிலத்துக்கூட மதிப்போட வேறு நிலமாக தரணும், எங்களோட குழந்தைகளுக்கு எங்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு தரல அப்படின்னு தான் சொல்கிறேன். வேலை கொடுக்குறது இந்த இடத்துக்கு மேலே வேறு இடத்த செலக்ட் பண்ணி வேலை மீடியா. என் பேர் தீபன் குமார். நாங்கள் வேலை கொடுக்குறதுன்னு தான் சொல்கிறோம், ஆனால் வேறு இடத்துல வேலை கொடுக்குறேன்னு சொல்கிறோம். கொடுங்கன்னு சொல்கிறோம். கொடுங்கன்னு சொல்கிறோம். ஃபார்மர்ஸ் என்னமோ கேட்குறாருல்ல, ஏன் நீங்கள் வேலையை கொடுக்குறீங்க சார்? நான் வேலை சார், இப்போ அவங்க லேண்ட் எங்கள்கிட்ட இருந்து லேண்ட் எடுக்கிறாங்க, எங்கள்கிட்ட தான் கேட்கணுமா? என்னோடது வந்து கவர்மெண்ட்டை. இப்போ லேண்டு எங்களது எடுக்கிறீங்க, பசங்களுக்கு வேலை தரீங்க, அப்போ அங்கே இருக்க அந்த நிலத்தில் இருக்க மக்கள்லாம் என்ன பண்ணுவாங்க? அவங்களுக்கு ஆல்டர்னேட்டிவாக என்ன கொடுப்பீங்க நீங்கள்? இப்போ நாங்கள் லேண்ட் எடுக்கிறோன்னா அவங்களுக்கு தேவையான நெகோசியேஷன் பண்ணுவோம்ல, தேவையான அமௌண்ட் கொடுத்து அவங்கள வேறு இடத்துக்கு சேஃப்டி பண்ணுவோம்ல. அப்போ அவங்க அக்ரிகல்ச்சர் பண்ணும்போது அந்த லேண்டோட ஃபெசிலிட்டி அதே இடத்துல அடுத்த இடத்துல கொடுக்குற இடத்துல இருக்குமா? அது நாங்கள் பார்த்து பண்ணுவோம்ல கவர்மெண்ட். எங்கள் லேண்டில் இருக்க அதே ஃபெசிலிட்டி அங்கே வேணும். இப்போ அந்த அளவுக்கு ஒரு அளவு இல்லை. யங்ஸ்டர்ஸ் நீங்கள் எத்தனை பேர் அக்ரிகல்ச்சர் பண்ணிகிட்ருக்கீங்க, போயிட்டுருக்கீங்க? யாராச்சும் பண்ணுறீங்களா? நீங்கள் ஒருத்தர் தானே பண்ணுறீங்க, இங்கே இருக்கீங்க யாராச்சும் பண்ணுறாங்களா? 2 பேர். இவ்வளோ பேர் தானே போகிறீங்க. யங்ஸ்டருக்கு ஒர்க் வேணும் தான் நாங்கள் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கொடுக்குறோம். நீங்கள் அக்ரிகல்ச்சர் பண்ணிங்கன்னா நாங்கள் ஏன் இப்படி எட்டு வந்து தர போகிறோம்? உங்களுக்கு ஒர்க் வேணும்னு தான் நாங்கள் கொடுக்குறோம். அதே மாதிரி எங்களோட நோக்கம் வந்து விவசாயத்தை அழிக்கிறது இல்லை.
இங்கேயும் கொஞ்சம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் நாங்கள் அதே மாதிரி எல்லாமே க்ரீன் ஃபீல்டாகவும் கேட்கல. இங்கே ப்ரௌன் ஃபீல்டும் நாங்கள் எடுக்கிறோம், க்ரீன் ஃபீல்டும் கேட்க தான் செய்கிறோம். நிறைய நிலங்கள் விவசாயம் செய்யாமல் இருக்குது, அது கூடவே கொஞ்சம் செய்கிற நிலங்களும் தாங்கன்னு தான் கேட்குறோம். அதுக்கான அமௌண்ட்டும் உங்களுக்கு தரப்படும். அதே மாதிரி நிறைய எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் இங்கே க்ரியேட் ஆகும். ஓகேயா? நந்தகுமார், செகண்ட் இயர் பிபிஏ. இப்போ வந்து நீங்கள் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் தர்றீங்க. இங்கே வந்து இந்த இடத்துல வந்து மழைப்பொழிவு இருக்குது, அங்கே அதனால் நாங்கள் விவசாயம் பண்ணுறோம். நீங்கள் வேறு இடம் மாற்றி தந்தீங்கன்னா அந்த இடத்துல மழைப்பொழிவு இருக்குமா? இங்கே 75% இங்கே க்ரீன் லேண்ட்ஸ் தான் இருக்குது. எப்படியா ஏதாச்சும் ஒன்று பண்ணணும்னா ஏதாச்சும் ஒன்று இழந்து தான் ஆகணும். அதுக்கு தான் நாங்கள் கேட்குறோம். ஒன்று இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணோம்னா ஒன்று லாஸ் பண்ணி தான் ஆகணும். அது விவசாயம் லாஸ் பண்ண முடியாது. இப்போ நீ அதெல்லாம் பண்ண முடியாது சார். எப்படி சார் பண்ண முடியாது? கேட்டுங்க சார். ஐயோ எனக்கே அப்படியே லாஸ் பண்ண முடியாது. ஏன்னா எங்களுக்கு அது தேவை, விவசாயம் தேவை எங்களுக்கு. முடிக்கிறப்ப அதுதான். இப்போ நீங்கள் வந்து சாப்பாடு நீங்கள் சாப்பிட்றீங்க, அது நாங்கள் சிகரெட் காலை வச்சு நீங்கள் சோட்டில் கை வைக்க முடியாது. எப்படி வைப்பீங்க நீங்கள்? அதான் கேள்வி, அதான் கேள்வி. சார் நாங்கள் பண்ணால் அது பின்னா பண்ணாங்க சார். அது எங்கள் அது உங்கள் பிரச்சனை இல்லை, நான் எங்கள் பிரச்சனை நாங்கள் பார்த்துக்கிறோம். இருந்தாலும் பேசு என்ன தெரியுமா கேள்வி? அப்படி உங்களுக்கு கவர்மெண்ட்டுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் கொண்டு வரணும்னா உங்களுக்கு வந்து கல்டிவேஷன் சைடில் இம்ப்ரூவ்மெண்ட் கொண்டு வரணும்ல, நாங்கள் அதுக்கு பதிலாக வேறு லேண்ட் அரேஞ்ச் பண்ணி தரோம்னு சொல்கிறோம். அதுக்கு நீங்கள் மழை பெய்யும் அந்த மாதிரி நிலத்தை கேட்குறீங்க. எனி டைம் அதே மாதிரி மழை பெய்யணும் ஏதாச்சும் இருக்கா? இயற்கைங்கிறது சொல்லட்டா இல்லை ஒரு கொஸ்டின். கவர்மெண்ட் சொன்னாங்க 7.5% க்ரீன் லேண்ட் தான் இருக்குது, அதில் தான் விவசாயம் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதில் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறதா இருந்தால் விவசாயத்திலே நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணலாம். அது ப்ரைவேட் கம்பெனி எடுத்துகிட்டு எதுக்கு வந்துட்டு அதான் எனக்கு வெஸ்ட் பெங்காலில் 75% அக்ரிகல்ச்சர் லேண்ட் இருக்குது. இப்போ வந்து நாங்கள் அந்த இடத்துலேருந்து வேறு இடம் மாற்றி தந்தாலும் நாங்கள் அதே மாதிரி அக்ரிகல்ச்சர் லேண்டை வந்து உங்களுக்கு கொடுத்துறோம். அப்போ வந்து அங்கே சேமாக அதே மாதிரி சாயில் இருக்கும், அதே மாதிரி மலைப்புழு இருக்கும். அதே மாதிரி நீங்கள் அங்கே போய் விவசாயம் பண்ணுங்களேன். எங்களுக்கு ஆல்டர்னேட்டிவ் இன்னொரு லேண்ட் தரேன்னீங்கல்ல, அங்கேயே நீங்கள் ஃபேக்ட்ரி உருவாக்க வேண்டியது தானே? எதுக்கு எங்களுக்கு எடுக்கிறீங்க? அதே ஃபெசிலிட்டிஸ் தான் அங்கேயும் இருக்குன்றீங்க, அப்போ அங்கேயே இது பண்ண வேண்டியது தானே? மற்ற சைடெல்லாம் பார்த்தா ஃபுல்லாக அக்ரிகல்ச்சர் லேண்ட் இருக்குது. நாங்கள் சூஸ் பண்ண சைடு மட்டும்தான் ப்ரௌன் லேண்டும் க்ரீன் லேண்டும் சேர்ந்துருக்கு. அதனால தான் நாங்கள் அந்த லேண்டை வந்து சூஸ் பண்ணுறோம். அப்புறம் எதுக்கு நீங்கள் அதே அளவு அப்புறம் நீங்கள் அதே அளவுக்கு ஃபெசிலிட்டி இருக்கிறது தரேன்றீங்கல்ல, இங்கே இருக்க அதே ஃபெசிலிட்டி அங்கே இருக்குன்றீங்கல்ல? இல்லை ஆமாம், அதுவும் விவசாய இடம் தானே. இங்கே இருக்க அப்போ நீங்கள் அங்கேயே பண்ண வேண்டியது தானே? இல்லை மொத்தமாக 9997 ஏக்கர் நம்ம கிடைக்கணும். அங்கெல்லாம் பார்த்தா பிரித்து அந்த பிளேசஸ் இருக்கும். இங்கன்னா டோட்டலாக ப்ரௌன் லேண்டு க்ரீன் லேண்டுன்னு மொத்தமாக இருக்கும்போது நம்ம இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அந்த கம்பெனி ஓப்பன் பண்ணி ஈஸியாக இருக்குமே. அப்போ நீங்கள் அந்த இடத்துல லேண்ட் வாங்க வேண்டியது தானே? இல்லை அந்த இடத்துல தான் தனித்தனியாக இருக்குது பிளேஸ், எப்படி கட்ட முடியும்? இங்கே பாதி அங்கே சரி, அந்த இடத்துல தனித்தனியாக இருக்குது, பக்கத்தில் இருக்கவங்க லேண்ட் வாங்க வேண்டியது தானே? அதான் பக்கத்தில் இருக்கிறது அக்ரிகல்ச்சர் லேண்டு, ப்ரௌன் ஃபீல்டில் இருக்க அக்ரிகல்ச்சர் லேண்டு.
மீடியா என்ன கேள்வி கேட்டீங்க? சார் கார்ப்பரேட் இல்லாமல் என்ன நடக்கும் இந்தியாவில்? ஃபுல்லாக அதிகமாகவே கார்ப்பரேட் தான் இருக்குது. அக்ரிகல்ச்சர் எப்போ சேர் இல்லாமல், டேபிள் இல்லாமல், போர்டு இல்லாமல், பைக் இல்லாமல், எதுவும் இல்லாமல், காலையில் எழுந்திரிச்சு ப்ரஷ் பண்ணுறதுலேருந்து எதுவும் இல்லாமல் சர்வே பண்ணிடுவீங்களா? ஒரு கார்ப்பரேட் இல்லாமல் சர்வே பண்ணிடுவீங்களா? இல்லை நாங்கள் சொல்கிற ஃபர்ஸ்ட்டாக கார்ப்பரேட் இல்லாமல் நாங்கள் கவர்மெண்ட் சர்வே பண்ணுவோம். ஒரு 35 வருஷத்துக்கு முன்னாடி இப்படியா இருந்துச்சுன்னு நான் கேட்குறேன். இல்லை எஜுகேஷன் இல்லை, நாங்கள் மீடியாவுக்கு வந்து பதில் சொல்கிறோம். மீடியாவுக்கு ஒரு பதில். மீடியா உங்ககிட்ட கேட்குறோம். 35 வருஷம் இல்லாத 35 வருஷத்துக்கு முன்னாடி மீடியாவே இல்லை, நீங்களே கார்ப்பரேட்டாக தானே இருக்கீங்க. மீடியா யூடியூப்ல இருந்து மீடியா எல்லாமே இப்பதான் வந்திருக்கு. கார்ப்பரேட் இல்லைன்னா மீடியாக்கே வேலை இல்லை. நீங்க எப்படி வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணலாம்? கார்ப்பரேட்டுக்கு தானே சப்போர்ட் பண்ண முடியும். பேசுறா ஹேண்டலா பைத்தியம் பேசுறா பேசுறா எங்கடா குடிக்கல பேசுறா எனக்கு இங்கே நாம அதையும் கண்ட்ரோல் பண்ணி இதையும் கண்ட்ரோல் பண்ணதுக்காண்டி தான் ரெண்டுத்தையும் எடுத்து பேசுறேன். என்னது அவங்க இனி சொல்லலடி. இப்போ கலர் டிவியில் தான் மாறிக்குன்னு கேட்குறாங்க. சார் நான் வந்து இப்போ கம்பெனி சைட்லேருந்து பேசல, நான் கவர்மெண்ட்டாக இருந்தேன்னா எப்படி பேசுவேன்னு சொல்கிறேன். கம்பெனியை மட்டும் பேசு, கவர்மெண்ட்டாக தான் பேசணும். கவர்மெண்ட் பேசுறதுக்காக கம்பெனி சைட்லேருந்து ஓகே. ஒரு பாயிண்ட் இருக்கு. ஸோ ரூலிங் பார்ட்டியா மேம் ஒரே கொஸ்டின் மேம், இப்போ வேறு இடத்துல மாற்றி மாற்றி தரேன்னு சொல்கிறாங்க. அப்போ 100% அவங்களுக்கு லாஸ் ஆகும். ரூலிங் பார்ட்டியா ஆப்போசிட் பார்ட்டியும் சரி, ஃபார்மர்ஸுக்கும் சரி, நாங்களும் கவர்மெண்ட்டும் சேர்ந்து தான் இதை பண்ண முடியும். கடைசியில் எப்படியும் நாங்கள் கொஞ்சமாவது மனசாட்சி இருக்கிறனால தான் ஃபார்மர்ஸ்கிட்ட கேட்குறோம். ஆப்போசிட் பார்ட்டிகிட்ட நாங்கள் கேட்கணும்னு அவசியமே கிடையாது. ஏன்னா நாங்கள் ஜெயிச்சு இங்கே இருக்கிறோம். உங்ககிட்ட கேட்கணும்னு எங்களுக்கு அவசியமே கிடையாது. பிரான்சிஸ் ரெடியா? எங்க மைக் ஆன்ல இருக்கா இல்லையா? உடச்சா அதுக்கு ரெக்கார்டிங்டா. ஐயோ பேசுமா? அதாவது ஒரு தீர்மானம் நிறைவேற்றணும்னா சட்டமன்றத்தில் வந்து நிறைவேற்றணும். ஓகேவா? நீங்கள் ஆளுங்கட்சி 234 தொகுதி இருந்தாலும், நீங்கள் மெஜாரிட்டியாக 190 இருந்தாலும் 60 நாங்கள் தானே இருக்கோம். நீங்கள் எங்கள்கிட்ட கேட்டு தானே இருக்கணும். நாங்கள் வந்து வெளி மாநிலங்களே, நாங்களும் இங்கே தானே இருக்கோம். நாங்களும் இங்கே தானே இருக்கிறோம். நாங்களும் இங்கே தான் பிறந்தோம், இங்கே தான் வளர்ந்தோம்.
எங்கள்கிட்ட கேட்காம நீங்கள் எப்படி நீங்கள் இது பண்ணலாம் எங்கள்கிட்ட அப்போ நாங்கள் வேறு யாரும் இல்லை நாங்கள் இந்த மேற்கு வங்காளத்தில் பிறந்து வளர்ந்தனால நாங்கள் நீங்கள் எப்படி எங்களை கேட்காம நீங்கள் போகலாம்? No comments. No comments. ஆக்சுவலி நான் அப்பயே சொன்னேன்ல மீடியாங்கிறது ஒரு நியூட்ரல் தான். கவர்மெண்ட் சைட்லேருந்து எங்களுக்கு ஒரு கேள்வி வந்துருச்சு. ஸோ நாங்கள் கார்பரேட் சைடுக்கே போயிடுறோம். அந்த கேள்விக்கு அவங்க கேட்குற கேள்வி நியாயமான ஒரு கேள்வி தான். நான் வந்து இப்போ கேட்குற கேள்வி ஃபார்மர்ஸ்ட்டை, அதாவது ஒரு வேலை வாய்ப்புங்கிறது நம்ம வந்து ஒரு விவசாயத்துலேருந்து கிடைக்கிறத விட மாத வருமானம் நமக்கு இப்போ விவசாயங்கிறது வருஷத்தில் சீசன் டைம் தான் நமக்கு பண்ண முடியும். மீதி இருக்கிற டைம் நீங்கள் சும்மா தான் இருக்கீங்க. அதே டைமில் அந்த உங்களோட பசங்க இனி வர பசங்களுக்கெல்லாம் அந்த ஒரு இடத்த கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து இன்னும் வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய முன்னேற்றத்துக்கு போகலாம் அப்படின்னு நான் கேட்குறேன். அதுக்கு உங்களோட பதில் என்னன்னு தெரிஞ்சால் நல்லாயிருக்கும். ஏன்னா எங்களுக்கு விவசாயம் மட்டும்தான் பண்ண தெரியும், வேற எதுவும் எங்களுக்கு திறமை இல்லை. இப்போ கவர்மெண்ட் வந்து எல்லாருக்கும் ஈக்குவலாக ஸ்டடீஸ் வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்க? இன்னி வர வாழ்க்கையில் விவசாயம் ஒரு கட்டத்தில் இருந்தால் போலும் எல்லாருக்கும் வேலை வாய்ப்புகள் ஈக்குவலாக வேணும்னு சொல்கிறாங்க. ஸோ உங்கள் பசங்களை நீங்கள் படிக்க வைப்பீங்க, படிக்க வைக்காமல் இருக்க மாட்டீங்க. எப்போ இருந்தாலும் நீங்கள் அவ்வளோ கஷ்டப்படுறது எதுக்கு? உங்கள் பசங்களை படிக்க வைக்கிறீங்க. அப்போ எதுக்கு படிக்க வைக்கிறீங்க? விவசாயம் சொல்லி வைக்க வேண்டியது தானே, எதுக்கு படிக்க வைக்கிறீங்க? ஸோ ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் ஆச்சுங்களா உங்கள் எல்லாருக்கும்? ஓகே. ஸோ ஒரு லேண்ட் அக்விசிஷன் செய்யணும்னா அது ஜஸ்ட் இட்ஸ் நாட் அ ஒன் டைம் ஆக்ஷன். இப்போ நீங்கள் செஞ்சீங்களே இது பல தடவை நடக்கும். ஓகே. நீங்கள் இப்படி கரெக்டாக பண்ணுவீங்க, அவங்க திரும்பி போவாங்க, திரும்பி வருவாங்க. இப்போ இங்கே கோயம்புத்தூர் கிட்ட அன்னூரில் போன வருஷம் அக்விசிஷன் பண்ணுறேன்னு வந்தாங்க. ஐ திங்க் அபவுட் 4000 acres, ரைட்? அப்போ ஃபார்மர்ஸ் எல்லாம் அங்கே கராட்டா பண்ணாங்கன்னு திரும்பி போனாங்க. இப்போ திரும்பி போயிருக்காங்க. இப்போ ரீசெண்டாக வந்தது 2 மாதத்துக்கு முன்னாடி நியூஸ் ஐட்டம் வந்தது. திருப்பி அக்விசிஷனுக்கு கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் அங்கே போயிருக்காங்க. ஸோ இது சைக்கிளிக்கலாக நடந்துகிட்டே இருக்கும். ஓகே. அண்ட் இதே ஆர்குமெண்ட்ஸ். ஓகே. அவங்க என்ன சொல்கிறாங்க? இந்த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதான் மெயின் சொல்லுவாங்க. உங்களுக்கு காம்பன்சேஷன் கொடுக்குறோம். ஓகே. வேறு இடத்துல எங்களுக்கு இதே மாதிரி லேண்ட் கிடைக்கல. கம்பெனிக்காரங்க அவங்க சொன்னதான் சொல்லுவாங்க, எங்களுக்கு எந்த லேண்டு கரெக்டாக கொடுக்குறீங்களோ அவங்க நாங்கள் ஃபேக்ட்ரி செய்வோம். இந்த பர்டிகுலர் கேஸில் அந்த ஃபேக்ட்ரி வந்து ஆகுது. ஓகே. தட் இஸ் இப்போ ஃபைனல் வில் சி ஒன் மோர் வீடியோ பிஃபோர் வி க்ளோஸ். சிங்கூர் நந்திகிராம் 2 இடத்துலையும் டாடா ஃபேக்ட்ரி அண்ட் எஸ்இசட் வரல. ஓகே. டாடா ஃபேக்ட்ரி கட்டினாங்க. ஓகே. கட்டினாங்க. பட் அவங்க நடந்த கலாட் அப்போசிஷன் பார்ட்டி பீட்டர் ரெட்டி ரொம்ப விகரஸாக ஃபைட் பண்ணாரோ அதே மாதிரி டிஎம்சி பார்ட்டியும் விகரஸாக ஃபார்மர்ஸோட சேர்ந்து ரெசிஸ்ட் பண்ணாங்க. அவங்க எப்படி சைலண்டாக இருக்காங்களோ அதே மாதிரி அங்கேயும் ரூலிங் பார்ட்டி சைலண்டாக இருந்தாங்க. அந்த ரூலிங் பார்ட்டி கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் அந்த பார்ட்டி பவர் எழுந்துச்சு. டிஎம்சி அப்போ வந்து பவருக்கு அரௌண்ட் 2007-8 அந்த அது ஆனப்புறம் நெக்ஸ்ட் எலெக்ஷனுக்கு டிஎம்சி கேம் பவர். இன்னி வரைக்கும் அவங்க பவரில் இருக்காங்க. அபவுட் 20 years or so. ஓகே. இன்னும் அவங்க பவரில் இருக்காங்க. ஸோ இது ஒரு அக்விசிஷனாக ஆரம்பிச்சது. பட் இட் ரிசல்டட் இன் லாட் ஆஃப் பொலிட்டிக்கல் சேஞ்ச் அண்ட் சோஷியல் சேஞ்ச். பட் டாடா நானோ ஃபேக்ட்ரி அங்கே வரவே இல்லை, ரைட்? பிகாஸ் இந்த மாதிரி கலாட்டா இருந்ததுன்னா ஃபயரிங் ஆச்சு, ஸோ மெனி ப்ராப்ளம்ஸ். ஸோ அங்கே வந்து வி கேனாட் ரன் அ ஃபேக்ட்ரின்னு அவங்க வேற இடம் தேட ஆரம்பிச்சாங்க. அப்போ குஜராத் கவர்மெண்ட் வந்து நாங்கள் லேண்ட் கொடுக்குறோம் அப்படின்னு முன்னே வந்தாங்க. இப்போ டாடா நானோ ஃபேக்ட்ரி ஸ்டார்டட் இன் குஜராத். அங்கேருந்து மேனுஃபேக்சர். ஓகே. அவங்க நந்திகிராமில் அவங்க போட்ட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் அப்படியே இருக்கு. ஓகே. அந்த பில்டிங்கு அதெல்லாம் இன்னும் கூட நீங்கள் கொஞ்சம் பார்க்கலாம். ஓகே. ஸோ தட் இஸ் வாட் ஹேப்பன் in the real life case. But in most cases ஏதோ ஒரு காம்ப்ரமைஸ் சொல்யூஷன் வரும். ஸோ இப்போ வந்து இந்த சிங்கூர் நந்திகிராம் ஆனவங்க லேண்ட் அக்விசிஷன் ஆக்டையே சேஞ்ச் பண்ணி பீப்புள்ஸ் கன்சென்ட் எடுத்துக்கணும், சோஷியல் என்வாயர்மெண்ட் ரிப்போர்ட் இருக்கணும், ரிலீஃப் அண்ட் ரிஹாபிலிட்டேஷன் செய்யணும். இதெல்லாம் we brought a new act 2013 amendment act. Now we have a different land acquisition act, amended land acquisition act
in 2013. So farmers consultation இல்லாமல் அப்படியே போயிட்டு கவர்மெண்ட் எடுத்துக்கவே முடியாது. Okay, that is the amended act. That is what happened. So there was administrative change, political change, social change. There was a very, very important case in Indian land acquisition history, in the history of Indian governance. Right? It's a very, very important incident, Singapore Nandigram incident and Tata Nano controversy. அதனால தான் இந்த particular case பல ஆயிரம் acquisitions நடந்தது. But this was one of the most important cases. It became a very big case. Rumba changes such. That is why we took this case as an example. So all of you participated very well. You got very good arguments. You will relax your opinion and so you will write your exams better. Right? Thank you all very much.